உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடையுங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025 எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். இப்போ இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது ரிஷப ராசி என்பவர்களுக்கு காலபுருஷ தத்துவம் 12 வீடுகளில் இரண்டாவது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாவது மாதம் பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கின்ற உங்களுக்கு பலன்கள் பார்க்க இருக்கிறோம். கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகிறது, நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. நேர்களே, இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது ரிஷபராசி என்பர்கள். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய லைக் பட்டன் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டு விதமாக இருக்குங்க நீங்கள் லைக் பண்ணுற விதம். இப்போ ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் என்பது கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் முடிய ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். கிரகங்களில் பார்க்கும் பொழுது உங்களோட ராசியிலே குரு வக்கரமிட்டிருக்கிறாருங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய பார்வையில் இருக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம் வக்ர நிலையில் இருக்கிறார் செவ்வாய் பகவான். அப்போ உங்களுடைய தேவையில்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர வழியில் பிரச்சனைகள், சகோதர பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப காலகட்டம் இந்த காலம் நல்லா இருக்குங்க. அப்போ பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் உங்களுக்கு கேதுவுடைய பார்வை இருக்குதுங்க. பாக்கியஸ்தானம் என்பது 9ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், பூர்வீக சார்ந்து சொத்து பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். அக்கம் பக்கம் வீட்டினுடைய பிரச்சனைகள் வரும். தலை தூக்க முடிய அளவுக்கு ஒரு சின்ன சம்பவம் நடக்கிறது, கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது இல்லைங்க. பாக்கியஸ்தானம் என்பது உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து புதன் ஆட்சி ஆகிறார். அப்போ உங்களுடைய தாயார் தகப்பனா வழி உடல்நல சற்று அக்கறை தேவைப்படும். உடல் சற்று அக்கறையாக இருப்பது நல்லது. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான். அப்போ உங்களுடைய அப்பா உங்களுடைய தாயார் தகப்பன் சொல்கிற இடத்துல உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகள், தேவையில்லாமல் கொஞ்சம் ஒரு உடல் ரீதியாக மருத்துவ செலவு ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. இப்போ தொழிலில் பார்க்குறோம், தொழில் சனி இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. 10ஆம் இடத்துல சனியோடைய பார்வை இருப்பதால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நிறைந்த மாதமாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஆண்டுகள் என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே பாடக்கூடிய நபர்கள். இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் விட்டு போன தொழிலை மீண்டும் எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. ஏற்கனவே ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இருக்கிற தொழில் விட்டுட்டு இடையில கொஞ்சம் மாற்று தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ மறுபடியும் பழைய நிலைமைக்கு நீங்கள் போய் உங்களுடைய தொழில் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மலைமோத இருக்குதுங்க. ஏன்னா உங்களுடைய குருவுடைய பார்வை உங்கள் வீட்டில் இருப்பதால் இதை மாற இருக்கிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 பிறகு உங்கள் குடும்பம் நல்லா இருக்க போதுங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு கிரகங்கள், லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இருக்கும்போது மனைவி மூலம் அந்த லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இரட்டிப்பாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகனுடைய காலகட்டம், இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனைவிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்க பாருங்கள். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தர இருக்கிறார். இப்போ கிரக மாற்றங்கள் என்பது மாதம் 5/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு மாறும்போது இது நாள் வரைக்கும் படிப்பில் சுறுசுறுப்பின்மை, படிப்பில் கொஞ்சம் குழப்பம் வந்து இப்போ இந்த காலகட்டம் நல்லா இருக்க போதுங்க. அரசு போன்ற போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான முறையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழலும் அமைய இருக்குதுங்க. அப்போ 11/2/2025 அன்று ராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். இப்போ 12/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுவதால் அரசாங்கம் அரசியல் ரீதியாக எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு அலைமோத இருக்குதுங்க. கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ 21/2/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. இப்போ 26/2/2025 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருந்து புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இப்போ இந்த மாதிரி கிரகனுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ ரிஷப ராசினரே, சொன்ன சொல்லை காப்பாற்ற பிரயாத்தனம் எடுக்க போகிறீங்க. இந்த மாதம் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்க
ராகும் இணைந்திருக்க மிக நல்ல யோக காலகட்டத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்க போதுங்க. வாழ்க்கையில் இருந்த அதிருப்தியெல்லாம் நீங்கி பிடிப்பு உண்டாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் ஏதோ இருக்கிறோம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதுக்கப்புறம் அவருடைய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அளித்தர இருக்கிறாருங்க. சுப காரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவல் வரும். இடமாற்றம் உண்டாக இருக்குதுங்க. எதிர்பாராத திடீர் செலவு ஏற்பட இருக்குதுங்க. சற்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசினர்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் குறைய இருக்குதுங்க. புதிய ஆர்டர்களுக்காக கூடுதல் அலைய வேண்டி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாலும் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்க இருக்குதுங்க. குடும்பாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனை தீரும். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவதும் நன்மை தரும் இருக்குதுங்க. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த தகவலெல்லாம் சாதமாக வரும். பணவரத்து கூட இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு அன்பார்ந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கலைத்துறையினருக்கு இந்த மாதம் பிற மாத கிரகங்களை பார்க்கும்பொழுது உடல் ஆரோக்கியம் பெற இருக்கீங்க. கடன் பிரச்சனை தீரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க. பணவரவு மன திருப்தி தர இருக்குதுங்க. புதிய நம்முடைய அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க. எதிலும் முன்னேற்றம் காணப்படும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் சாதமாக நடந்து முடிய இருக்குதுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. நிதி நிலைமை சீரடை போதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாக இருக்குதுங்க. மனதில் உற்சாகம் ஏற்படும். எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வசதி வாய்ப்புகள் கிட்ட இருக்குதுங்க. அடுத்தது இதில் பார்க்கும்போது இதுவரைக்கும் ரிஷபராசி என்பர்கள் பலன்கள் தெரிந்து விடுங்க. அடுத்து வர்றது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி போய் இதன் பிறகு பார்க்கும்போது நம்ம நட்சத்திர சார்ந்து பலன்கள் பார்க்க இருக்கிறோம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் முடிய இந்த மாதம் எதிலும் சாதகமான போக்கு காணப்பட இருக்குதுங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. காரிய தடை தாமதமாகும் இந்த காலகட்டம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? அப்போ ரோஹிணி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கள் சந்திக்க வேண்டியிருக்குதுங்க. எதிர்பார்த்த பணம் வருவது தாமதப்படும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன்கள் தர இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குதுங்க அந்த காலகட்டம். அடுத்த நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் முடிய ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த மாதம் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்ள போகிறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நலன் கருதி கொண்டு வரும் செயல்பாடுகள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம்லாம் ஏற்பட இருக்குதுங்க. அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய கல்வியில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. பரிகாரத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கனகதர சோத்திரம் சொல்லி மகாலட்சுமி வழிபட மன கஷ்டம் தீர இருக்குதுங்க. இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. உடைய சந்திராஷ்டம தினம் ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம தினத்தை தெரிந்து கொண்டு அது கொஞ்சம் ரொம்ப கூடுதல் கவனம் இருக்க வேண்டுங்க. 23, 24 உங்களை சந்திரன் அஷ்டமாகி 8ஆம் இடத்தை பார்க்கறதால குடும்பத்திலும் சரி மனதிலும் சரி ஒரு திருத்தின்மை ஏற்பட இருக்குதுங்க. அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. உடைய அதிர்ஷ்ட தினங்கள் 15, 16, 17 இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இதுவரைக்கும் ரிஷபராசி என்பர்களும்